கொடுக்கறதில்ல. எனக்கு வந்து சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்கிறது. ஏதாவது ஒன்று நம்ம வந்து பண்ணணும், அதன் மூலியமாக வந்து பொருள் ஈட்டணும், 4 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு சிறு வயது முதலே எனக்கு வந்து ஆர்வம். Arivu Raja's journey took him from a gas dealership to a mobile app-based job portal before founding MapE in 2020, driven by the potential of geospatial mapping, drone technology and smart solutions. இன்னைக்கு வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு இந்த கம்பெனி. இதில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க. இதில் ஃபிசிக்கலி டிசேபிள் வந்து ஒரு 4 பேர் நம்மகிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இதில் ஆட்டிசம் வந்துட்டு பாதிக்கப்பட்ட நபர் வந்து 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ட்ரோன் டெக்னாலஜி தான் இப்போ வந்து எமர்ஜிங் டெக்னாலஜி. தமிழ்நாடு கூட நாங்கள் வந்து காலேஜஸில் நாங்கள் இங்கே தமிழக அரசோட சேர்ந்து நாங்கள் 4 முதல்வர் திட்டத்தில் நாங்கள் ஒரு 10,000 பேர் நாங்கள். Arivu Raja's leadership is reflected in the inclusive work culture he has built. He's been an inspirational person. His vision is really good. He talks about employees, he talks about people. His way of thinking is totally different. நிறைய கற்றுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்து டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு யாரும் அப்படிலாம் பார்க்கவே இல்லை. எல்லாருமே ஒரு நார்மலான பீப்புள். ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும், டைரெக்டாக காலில் வந்து எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவார். நம்ம எதாவது லேர்னிங் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். நானும் எம்ம அறிவு சார் மட்டும்தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே தனியாக ஒரு பிஸ்னஸ் வைஸாக எடுத்துகிட்டு வந்தது. நான் டெக்னிக்கல் வைஸாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரியல் எஸ்டேட் செக்டரில் சென்னையிலேயே ஒரு பெரிய டீமாக நம்ம வந்து இப்போ மூவ் இருக்கோம். Arivu Raja is building an ecosystem that equips persons with disabilities and rural youth to compete, lead and succeed. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்ன நான் வந்து என்னுடைய தன்னம்பிக்கை தெரியும். டிசேபிள் பீப்புள் யாரெல்லாம் வந்து படிச்சுட்டு டெக்னிக்கலாக இதை பற்றி தெரியலனாலும் பரவாயில்ல, நான் அவங்களை ட்ரைன் பண்ணுறேன், நானே ஹையர் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் நான் கொடுக்கறது நான் தயாராக இருக்கிறேன். 50% மேலே வந்து டிசேபிள் பீப்புள் என் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை நம்ம வந்து கொடுத்தோம்னா அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. மேப்பி வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. எனக்கு வந்து சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியாக வரணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு பெரிய கம்பெனியாக வரணும். Arivu Raja Thangavelu, recipient of the Coming Care Ability Mastery Award 2020. I also would like to take this moment to thank all the volunteers who went to the site and wrote the articles and took the videos, shot the videos. And these awards, I feel, are not just awards. These are like kind of a wake-up calls that we give to the society to wake up for each and every one of us. And this truly has to reach more people. It's not just about what we can't do, it's about what we can do for ourselves and for the society. And each and every recipient of this award, I'd like to wholeheartedly congratulate them. And here is the Kevin Care Ability Master Awards given to Arivu Raja Thangavelu on the 14th day of February 2026 in recognition of excellence achieved against all odds. Surmounting all stumbling blocks such as access to quality education, inaccessible public transport, and societal assumptions and presumptions that equate disability with inability. He went on to training and then absorb as well. His journey reflects not just the ability to overcome physical limitations, but a deep mastery over circumstance, mindset, and self-belief. மாலை தமிழ் வணக்கம். முதலில் கெவின் கேர் எபிலிட்டி ஃபவுண்டேஷன், சிகேஎஸ்ஆர் அண்ட் டீம் எபிலிட்டி ஃபவுண்டேஷனில் என்ன இந்த விருதுக்கு வந்து பரிந்துரை செய்த ஜூரி கமிட்டி, அப்புறம் எபிலிட்டி ஃபவுண்டேஷனில் உள்ள டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்கும் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
முதல்ல கல்வி, அடுத்தது பொருளாதாரம், அப்புறம் வேலை வாய்ப்பு, கடைசியில் வந்து எல்லா மனிதனும் எதிர்பார்க்கறது ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது அந்த மனிதன் வந்து முதல்ல ஓடுறதை விட இன்னும் வேகமாக ஓடும். ஏன்னா நம்ம வந்து அதை தக்க வச்சுக்கணும் இல்லைங்களா. அடுத்தவங்க பார்த்துட்டு சரி நம்ம கரெக்டாக பண்ணணும், அடுத்து நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்ற அந்த கவனத்தோடு நான் வேகமாக இந்த அவார்டு நான் ஓட வச்சிருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு எத்தனை அவார்டு வந்தாலும் சரி, இதை நான் வந்து இது என் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நினைக்கிறேன். நான் உண்மையிலே நான் இதை என்னை போல உள்ளவர்களுக்கு ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்து பல பேர் மத்தியில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து பரவாயில்ல நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஊக்குவிக்கும் போது ரொம்ப இன்னும் என்னென்னா வேகமாக வேலை செய்யணும், நல்லா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு இன்னும் இன்னைக்கு நெஞ்சில் பதிய வச்சிருக்கு. வாழ்க்கையில் எனக்கு என்னுடைய குறிக்கோள் நான் எப்பயுமே என்னுடைய டிசபிலிட்டியை நான் வந்து நினச்சே பார்த்ததில்லை. இன்றைக்கி நான் வந்து செல்ஃபை நானாக வந்து நான் ட்ரைவ் பண்ணுவேன், மோட்டிவேஷனாக எல்லாத்தையும் நான் வந்து பேசுவேன். யாரும் சும்மா இருக்கக்கூடாது. எதை நான் வந்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய கிராமத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் ஏன்னா வேலை தேவையிருந்தும் அவங்க முயற்சியும் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிசேபிள் பீப்புளும் அரசாங்கத்திலேருந்து உதவி கிடைக்குமா அந்த மாதிரி அவங்களும் எதிர்பார்த்து இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் வாழ்க்கையில் பிறந்தோமா வாழ்ந்தோமா இறந்தோமா அப்படின்னு இல்லாமல் நான் என்னுடைய அளவில் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து இந்த பையன் இருந்தான், இந்த அறிவுராஜான்னு ஒருத்தன் இருந்தான், ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தான், சரி நம்மளால ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பொறியை தோண்டி வைக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய மனசில் நான் போட்ட விதை. அதனுடைய விளைவு தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு எங்களுடைய நிறுவனத்தில் எங்களுடைய 130 பேருக்கு நாங்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் தயார்படுத்திக் இதெல்லாம் என்னோட உறுதுணையாக இருந்து எங்களுடன் பணியாற்றும் என்னுடைய அவங்க நான் வந்து தொழிலாளர்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அவங்க எல்லாமே எங்களுடைய குடும்பம் மாதிரி தான். அதனால் எனக்கு அவங்களுக்கு முதல் நன்றியும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த சிகே குரூப் எபிலிட்டி ஃபவுண்டேஷன் இன்னும் தலைமுறையாக எல்லாருக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஊக்குவித்து நிறைய பேர் இந்த மாதிரி அவார்டு வாங்கணும், நிறைய பேருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் மனதார வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு அது மூலயமா நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது ட்ரோனை வச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, டோப்போகிராஃபிக்கல் சர்வே, அது சார்ந்த நிறைய தொழில்நுட்பங்களை நாங்கள் அதில் புகுத்தி கிட்டத்தட்ட ஒரு 75 பேருக்கு நாங்கள் வந்து வேலைவாய்ப்பை நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். இது நாங்கள் பண்ணுற இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உலகளாவே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுடன் சேர்ந்து 4 முதல்வன் திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 19,000 பேருக்கு நாங்கள் வந்துட்டு ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருக்குறோம். காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு ட்ரைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனால் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் வந்து நிறைய படித்த இளைஞர்கள் இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்ன அப்படின்னு அவங்க படிக்கும்போதே தெரிஞ்சுக்கிட்டு படித்து முடிஞ்சு வெளியில் வரும்போது அவங்க உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இந்த தமிழக அரசு அருமையான இந்த 4 முதல்வன் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் நாங்கள் வந்து ஒரு பங்கு பெற்று நிறைய பேருக்கு நாங்கள் இந்த பயிற்சி கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இதில் நாங்கள் தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த திட்டத்தை வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நிறுத்தாமல் இதை வந்து நிறைய பேருக்கு வந்து நடத்தி கொண்டிருந்தால் கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு இப்போ என்ன கரண்ட் டெக்னாலஜி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அவங்க இன்னும் நல்ல வேலைவாய்ப்பு உடனடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி நடந்த இந்த விருது வழங்கும் விழா கிவிங் கேர் மற்றும் எபிலிட்டி ஃபவுண்டேஷனில் எனக்கு வந்து ஆஸ்ட்ரி அவார்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. என்னை போன்ற நபர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது
இந்த அவார்டு நாங்கள் வந்து பெறும் பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், இன்னும் நிறைய நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை நம்ம வந்து ஏற்படுத்துது. அதற்காக கெவின் கேர் நிறுவனத்திற்கும் எபிலிட்டி ஃபவுண்டேஷன், சிகேஎஸ்ஆர், இந்த டோட்டல் டீம், இந்த என்னை தேர்ந்தெடுத்த எபிலிட்டி ஃபவுண்டேஷனுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ நீங்கள் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ உங்களோட பார்வையில் பார்க்கும்போது மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது தமிழோட க்ரோத் எப்படி இருக்குது? இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் பப்ளிக்கிட்ட குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் கிட்ட எப்படி டெவலப் ஆகிருக்கு? கண்டிப்பாக தமிழக உண்மையிலே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் வந்து சாதனை பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழர்கள் தான். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர் பிச்சையிலேருந்து எல்லாருமே ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் உலகளாவிய நிறுவனத்தில் இருக்கிறது தமிழர்கள் தான். எங்கே பார்த்தாலும் தமிழர்கள் தான் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. அந்த வகையில் நமது தமிழக முதல்வர் இந்த மாதிரி நான் முதல்வர் திட்டம், இது மாதிரி வெற்றி நிச்சயம், இது மாதிரி நிறைய, அதாவது பள்ளிக்கு செல்லும் இளைஞர்களிலிருந்து கல்லூரிக்கு செல்லும் இளைஞர்கள் வரை அவங்களுக்கு இந்த மாதிரி பாடத்திட்டங்களை வந்து அவங்க படிக்கும்போது இன்னைய டெக்னாலஜி என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு அப்டேட் பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு உதவியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்தியாவை நம்ம கம்பேர் பண்ணும்போது கல்வியிலையும் சரி, அதாவது பொருளாதாரத்துலையும் சரி, தொழிலையும் சரி, இங்கே இருக்கிறவங்க தான் எல்லாருமே வந்து நிறைய வந்து சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் யோசிச்சு தான் ஒவ்வொரு விஷயம் நிறையா பண்ணுறாங்க. நிச்சயமாக இப்போ இந்த மாதிரி நான் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், நிறைய ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன யூட்டிலைஸ் பண்ணணும்னு நிச்சயமாக. அதாவது இப்போது அவங்க கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கே வந்து அரசு வந்து இங்கேருந்து நம்ம வந்து நபர்களை அனுப்பி அந்த இடத்துலையே அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது அவங்க கல்லூரியில் படிக்கிறவங்க எங்கேயும் போய் நம்ம அலைய வேண்டியதில்லை. அதனால் வந்து இது ஒரு அருமையான திட்டம். இதை வந்து தொடர்ந்து நடத்தணும். நிறைய தமிழக அரசு நிறைய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து வேண்டிக்கிறேன். எப்பயுமே இதை நிறுத்தக்கூடாது. இது ஒரு அருமையான திட்டம். நிச்சயமாக நான் பரிந்துரைக்கிறேன் எல்லாருக்குமே.